Please support M&D Association and Children Charity. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இறால் பெப்பர் தொக்கு செய்ய போகிறேன். காரசாரமான ப்ரான் பெப்பர் தொக்கு. தேவையானது ப்ரான்ஸு ஒரு 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், மிளகு, சீரகம், தனியா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகம், கடுகு, உளுந்து, வெந்தயம், உப்பு, நல்லெண்ணெய் இவைதான் தேவையான பொருட்கள். இன்றைக்கி எல்லாம் சில்லியெல்லாம் வெட்டி வச்சுட்டு ட்ரைனிங் போயிட்டா. இன்றைக்கி சமைக்க போகிறேன். வாங்க என்ஜாய் பண்ணுவோம். நல்லெண்ணெயை ஊற்றுவோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன். நல்லெண்ணெய் சூடாயிருச்சு. சிறிதளவு கடுகு, சிறிதளவு உளுந்து, சிறிதளவு வெந்தயம், சிறிதளவு சீரகம், சிறிதளவு பூண்டு, நல்ல வாடனை அப்படியே நல்லா வருது. சிறிதளவு இஞ்சி சாப் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நல்லெண்ணெய் நிறைய போட்டு வதக்கினா தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. காப்பர் இதில் செய்தா இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம், மூணு வெங்காயம் போட்டுருக்கேன். நிறைய கிரேவியாக வந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரையாக, அதனால் 3 வெங்காயம் போட்டிருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை போடுவோம். கிண்டிடுவோம். 3 தக்காளி போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா வதங்கும் போது என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு கிண்டி விடுவோம். இது நல்லா வதங்கட்டும். அடுத்தது என்ன பண்ணலாம், இப்போது
என்ன செய்ய போகிறேன், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதால மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஒரு டேபிள்ஸ்பூன் தனியா, ப்ளைன் மிளகாத்தூள் போட்டதால் ஒரு டேபிள்ஸ்பூன் தனியா இதை போட்டு அப்படியே வதக்கி விடுவோம். வதக்கிட்டு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். இப்பொழுது ஒரு 1/4 கப் தண்ணி விட்டால் அந்த மிளகாய் வாடையெல்லாம் போய்விடும். இதை அப்படியே கொதிக்க விடுவோம். இதில் நான் மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கிறதுக்கு காரணம், இதில் உங்களுக்கு பெப்பரில் செய்கிறதால, பெப்பர் மசாலா மாதிரி செய்கிறதால இதுக்கு பெப்பர் அதிகமாக போட்டு மிளகாய்த்தூள் கம்மியாக போட்டிருக்கேன். அதனால் இது பெப்பர் ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரி பெப்பரில் பண்ணுறது. இது நல்லா வதங்கட்டும், வதங்கி கலர் மாறட்டும். அப்புறமா என்ன செய்கிறதுன்னு சொல்கிறேன். இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இறால் நல்லா வெட்டி வச்சுருக்கோம். இது பாருங்க, இந்த கருப்புலாம் இல்லாமல் வெட்டி வைக்கணும். இதுதான் முக்கியமான மேட்ரு. இது மாதிரி வெட்டணும், தான் நல்லது. பாய்சன் ஆகாமல் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே இதெல்லாம் எடுத்து வச்சிருவோம். See you in a bit. இப்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் பெப்பர், ஏன்னா மிளகாய் தூள்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை போடுவோம். பிளாக் பெப்பரை போட்டு நல்லா வதக்குவோம். காரசாரமான இன்னைக்கு குளிர் வேறு நல்லா இருக்குது. வெதர் வின்டர் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செப்டம்பர் முடிஞ்சிடுச்சு, ஸ்ப்ரிங்கு ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்ப்ரிங்குன்ட்டு ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி அப்படியே கோல்டு வெதர் மாறிடும், அது மாதிரி ரெயின் ஆகும், அப்படியே மாறிடும். இது அப்படியே வதங்கட்டும், நல்ல கலர் மாறட்டும். இதெல்லாம் பார்ப்போம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இறாலை போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுவோம். ஒரு 4 மினிட்ஸ், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ், அதுக்கு மேலே விடாதீங்க. இது பெரிய ப்ரானாக இருக்கிறதால ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் ஓகே, நல்லா குக் ஆகிடும். இது குக் ஆகிட்டு இதுலேருந்து தண்ணி வேறு விடும். இங்கே எல்லாம் ஐஸ் எல்லாம் வருது, கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும். 4-5 முறை வெள்ளம் அலம்பியிருக்கோம். எப்படி வந்துருக்குன்னு கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிட்டா இறால் பெப்பர் தொக்கு ரெடி டு ஈட். இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிட்டா ஓகே. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்திருக்கு. நல்லா சூப்பராக அது இதோட சேர்ந்து அந்த மசாலாவோட சேரும்போது அது இன்னொரு டேஸ்ட் கொடுத்துரும். சூட்டை குறைச்சிப்போம் சுத்தமாக. இறால் நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஹீட்லேயே நல்லா வதங்கிடும். நல்ல ட்ரையாக வேணால் ட்ரையாக சாப்பிட்றவங்க ட்ரையாக சாப்பிடுங்க. நாங்கள் செமி கிரேவி இல்லாமல் ட்ரையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் இடைப்பட்ட ஒரு கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவோம். ரொம்ப இதுவாகிட்டாலும் அது ஒரு மாதிரி இதுவாகிடும். மேலே கொத்தமல்லி தலையை போட்டு எடுத்துட்டோன்னா
கொத்தமல்லி தலையை போட்டாச்சு. ஹீட்லேயே இறால் வெந்துடும். இவ்வளவுதான் இறால் தொக்கு, பெப்பர் தொக்கு ரெடி டு ஈட். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 4 மினிட்ஸ் கழிச்சு எப்படி வந்திருக்குன்னு பிளேட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ப்ரான் பெப்பர் ஃப்ரை, கிரேவி, மசாலா, பெப்பர் ஃப்ரை மசாலா நிறைய நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சமாக லைமை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டா சூப்பரான அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் வேணும்னா, கொஞ்சம் புளிப்பாக தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கிட்டிங்கன்னா, ஒரு துண்டு லெமன் பிழிஞ்சால் சூப்பராகிடும். அதை வந்துட்டு கிண்டி விட்டுட்டா இறால் தொக்கு ரெடி டு ஈட். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு ஸ்பெஷல் எறா தொக்கு, பெப்பர் ஃப்ரை மசாலா, ரைஸ், புழுங்கல் அரிசி, பாஸ்மதி ரைஸ், பருப்பு, ரசம், நெய். இன்னைக்கு ஸ்பெஷல் ஃபார் சில்வியா. வெயிட்டிங் டு ஈட். என்ஜாய். தேங்க்யூ. எறா தொக்கு பாருங்க, இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குது. செம்ம காம்பினேஷனில் பருப்புக்கு அதுக்கும் ரசத்துக்கு அதுக்கும். Everything ready to eat, waiting for Sylvia. Please support M&D Association and Children Charity. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.